இது திரும்பி போனதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. என்னன்னா இவங்க எதிர்பாராத வெற்றி யாருக்கு? மக்கா காஃபிர்களுக்கு. அதனால் அவங்களுக்கு என்ன ஆகி போச்சு, 70 பேரை கொண்டுட்டோன்னா குஷி ஆகிட்டாங்க. ரசூலா கொன்னதான் இவங்க நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தானே அபு சுஃபியான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ரசூலா இருக்காங்களா, அபூபக்கர் இருக்காங்களா, உமர் இருக்காங்களான்ட்டு. அதுக்கப்புறம் தான் கேட்டு கன்ஃபார்ம் ஆகிறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல பேக்கப் பண்ணிடுறாரு. காலித் பின் வலீத் இதுக்கு உடன்படலை. அவர் என்ன சொல்கிறாரு, வந்தோம், நல்லா அடி வாங்கியிருக்காங்க, முழுசாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, அபு சுஃபியான் போதும் இந்த அடி போதும், இதுக்கப்புறம் மறுபடியும் வாலாட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு இவர் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வழியில் வந்துட்டு அவருக்கு மறுபடியும் எல்லாரும் ஆலோசனை சொல்கிறாங்க, இல்லை நம்ம விட்டுட்டு வந்தது தப்பு, அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் திரும்பி போகிறது, படம் மறுபடியும் இந்த பக்கம் திரும்புது. ரசூலா மதீனாவுக்கு போயிட்டு எல்லாம் பயங்கரமான டேமேஜ் ஆகிருக்காங்க இல்லையா, மதீனாவுக்கு போயிட்டு ரசூலா போய் கேம்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தகவல் வருது, இந்த மாதிரி ஆட்கள் வர்றாங்க மறுபடியும் அப்படின்னு. அப்போ ரசூலா மறுபடியும் அழைப்பு கொடுக்குறாங்க, மறுபடியும் வாங்க அப்படின்னு. அப்போ அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், போரில் தங்களுக்கு காரியம் ஏற்பட்டிருந்தாலும் உடனே இந்த நபிக்கு உடனே பதில் அளித்தாங்க இந்த தோழர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இவங்களை பாராட்டுறான். அப்போ அந்த இடத்துல ரசூலா என்ன சொல்லிட்டாங்க, வந்தவங்க மட்டும்தான் வரணும், இப்போ சண்டை போட்டவங்க மட்டும்தான் வரணும், பாதிக்கப்பட்டவங்க மட்டும் வாங்க அப்படிங்கிறாங்க, மீதி ஆள் வராதிங்க, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேண்டாம், இவங்களை வச்சா மறுபடியும் போகலாம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் போகிறாங்க. அதுக்குள்ளே ஒரு சஹாபி போய் அந்த போரை அவாய்ட் பண்ணிடுறாரு. ஒரு சஹாபி போய் அபு சுஃபியான், அப்போ அவர் முஸ்லீமானது அவருக்கு தெரியாது, யாருக்கு, அபு சுஃபியானுக்கு தெரியாது. அவர் போய் மிரட்டி விட்டுறாரு. அவங்கெல்லாம் பயங்கர இதில் இருக்கிறாங்க, இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அப்படி இப்படின்னொன்னே அபு சுஃபியான் எப்படின்றார், வேணாம்பா, போனால் ஜெயிச்ச மாதிரியா இருக்கா. அதாவது இந்த சூதாட்டம் விளாட்றவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போட்ட காசு எடுத்துட்டான் அப்படின்னா போயிடலாம் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்தது அசலாக வந்துச்சுல, இது வரைக்கும் போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அவங்க போயிடுறாங்க. அதோடு அந்த போர் முடிஞ்சிருச்சு.